வெல்கம் பேக் டு டெரி வ்ளாக்ஸ். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதமான சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் யார் கூடனா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக ஓடுறான்ட்டு தலைவர். இங்கே பாரு வச்சிருக்கியால டிஜே அழகாக வச்சிருக்கியா? இவன் யாருப்பா ஓடையில்? இப்படி அழகாக அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இவன் யாருடே இப்படிலாம் பண்ணுறானுங்க? கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தது ஒரு தப்பா? அழகாக இருந்தோம்ல, அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இவனை அழகு போட அடிச்சுட்டே இருக்காங்க. போடல முடியல ஆடுதான், அவ்வளோதான். யூஎஸ்பி தானே வச்சுருக்கான். ஓரியன் போட்டதுக்கு அப்புறமா பிடிக்கும். எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அவ்வளோ ப்ரோடு இந்த மேட்ச்சில் இப்படி தான் ஜெயிக்க முடியுமா? எடுத்துக்கிறோமா? ஆனால் இது கொஞ்சம் தூரம் தானே அடிக்கிறாங்க. 36 எடுத்துக்கிறோம். வேறு இந்த மஷ்ரூம் இவனுக்கு மட்டும் MP5 கிடச்சிருக்கு பாருங்களா. இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ பாருங்க, இந்த ரவுண்டு அடியில் அவனை நம்மளை மறந்துருக்கணும். அவனை அந்த டீம்கிட்டலாம் நம்மளை ஆட முடியாது அப்படின்னு ஒரு பயம் வேணும். பயம் பார்த்தா தலைவன் இவன் தான் பயந்துட்டு அடக்கம். அவன் ஏறி வராமல எப்படி கரெக்டாக நான் போய் அந்த இதில் போய் நான் அடி வாங்கியிருக்கேன் வரேன்னா. கரெக்டாக போய் அவன் கரெக்டாக அப்போ தான் அங்கே குக் பண்ணியிருக்கான். குக் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கான். கரெக்டாக நான் வேணுன்ட்டு அதில் போய் நின்றுருக்கேன். போடு மீன் ஆனால் அவன் அடிச்சிருக்கலாமா? வச்சே முடிச்சிட்டாண்டி. இத்தனைக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. இந்த டைம் நம்ம யாரும் காணிக்க வேண்டாமா? MP40 எடுத்துட்டு அடி. இந்த டைம் அவ்வளோதான். எப்படியாச்சும் மூக்கம் வந்துட்டால் மட்டும் காணும். எப்படியும் எனக்கு இந்த மேட்ச்சை அடிக்க முடியாதுன்னு தோணுது. இல்லை அங்கே எனிமியில் ஆடே வேணும். இதே உலகம் அப்பவும் நான் போய் கரெக்டாக இந்த இதில் நான் சேர்த்தேன். 2 பேரையும் வந்தால் முடிச்சிட்டாண்டி. ஸோ இவன் எங்கள் டீம்மேட்டா? ஓடுங்க டைம் எப்படியாச்சும் அடிச்சே இருக்கணும். தீ பற்ற வைக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் இது கிடைக்கும். அடிங்களா போடுங்களா, அப்படிதான்ல. இன்னும் ஒருத்தன் நம்மளை அழகு போல முடிக்கலாம்ல. ஆனால் இவன் டக்குன்ட்டு வந்தால் ரிவே பண்ணுறான். ஆக வச்சுருக்கான். வாசிக்கலாம். அதுக்குள்ளே வாசிக்கலாம்ல. எப்படில அதுக்குள்ளே வாசிக்கல அடி தூக்கிட்டானே. யாரை கூப்பிட்ருக்கா? தம்பி, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு வாசிக்கில் தட்டிட்டு போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இல்லை இன்னும் மதிக்கணும்ல நீங்கள் என்ன நீங்கள் மதிக்காம. ஆனால் சரியான ஆளாக தான் இருக்கான். ஆனால் எப்படி சில பயில இன்னும் கொஞ்சம் விளையாட கற்றுக்கலாம். எப்படில ஸ்கில்லாம் மாட்டி தொலைகிறீங்க. வந்துரு. இல்லை எப்படி இவன் மட்டன் தாண்டே இருக்கானா. எவ்வளோ முடிச்சிட்டானடா அது வரைக்கும். நீ இந்த டைம் எப்படி எனக்கு கன்று வாங்கியே தரணும்பா. இங்கே ஒரு கண்ணுமே இல்லை. ப்ளீஸ் நீ வாங்கிவிடு. திரும்பியும் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாது. இப்படி பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி இந்த பாவமான ஜீவனுக்கு ஒரு கன்று கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்க. அவன் அதை கூட விட்டுருலாம். யாங்கிலேயே வாசிகள் அடிக்கானுவன். எங்கெல்லாம் அடிக்கானுவன். அதுக்குள்ளே காலடி சவுண்டாக தலைவர் EWM வச்சுருக்காங்க. இது இந்த டைம் வேறு லெவலில் முடிக்கானுவன். தலைவனை ஃபார்மாக தான் வந்திருக்கானோன்னு நினைக்கிறேன். சரியா எப்படி நான் வந்து க்ளோவால் போட்டுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் போய் மெடிக்கெட் போடணும். இவங்களையும் இல்லை கொஞ்ச நேரத்தில் என் கதையை முடிச்சிருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு என் கதை போயிருக்கும். இங்கே இவனாலேயே முடிச்சிருவானா போலடே. அப்புறம் நான் எதுக்குள்ள இப்போல்லாம் அமௌண்ட் போடாதீங்களே. அந்த இடத்துக்கு EWM கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துலலாம் இவனை அமௌண்ட் போட்டானோன்னா அடுத்த ரவுண்டே வந்து அடி மண்டை வாக்கில் வரும். அதனால தான் நானும் அமௌண்ட் போடுறதே கிடையாது. அது இல்லாமல் ஊக்கம் வந்து தொலை கரெக்டாக நம்ம வந்து வந்துடும். கரெக்டாக அதில் சொல்லி போகிறோமா. எல்லோரும் ஸ்லைட் பண்ணிலாம் போகிறானு. அற்புதமாக எப்படி இருக்கு மாசாக இருந்ததா. இல்லை அங்கே எதுவும் மண்டை தெரியுது. இல்லை இப்போ இவன் எப்படிலாம் சேர்த்தான். தலைவனை இங்கே நிற்கானோ. நீ எப்படியுமே ரிட்டன் இங்கே வரலாம். நீ வா. நீ வா. போடு. எப்படி அற்புதமான ஒரு பூயா. இந்த மாதிரிலாம் பூயாலாம் யாருமே அடிக்க முடியாது. இப்படி கரெக்டாக டைமிங் நோட் பண்ணி அடிச்சிருக்கேன். பரவாயில்ல வேறு லெவலில் நான் பயக்கலாம். 2ஆம் ரவுண்டே சரி இந்த டைம் எப்படியும் முடிச்சதுன்னு சொல்லி முடிச்சிட்டானு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு லோன் ஹெட்ஷாட் மேட்ச் பார்த்துட்டு போயிருங்க. என்ன அதுக்குள்ளே வந்துட்டு டக்குண்டு 1v1 மட்டும் ஆச்சுறேன். நம்ம வந்து டபுள் ஷாட் கண்ணே எடுத்துக்கிட்டோம். ஆனால் எப்படியுமே எனக்கு 1 டாப் அடிக்கவே தெரியாது. அது உண்மைதான். இந்த மாதிரிலாம் ப்ரோலாம் தான் என்னையிலேயே அடிக்க முடியும். இப்படி டெசிடிக்கிலே முடிச்சிட்டாமல ஒருத்தனை. நான் எப்படிலே 2 பேரை முடிக்க முடியும். எப்படி நான் தான் சொன்னோம்ல வருவானோ வந்து கதையை முடிச்சுட்டு போயிடுவானு.
ஆனால் இன்னும் எப்படி தான் என்ன அடித்தான்னு தெரில. ஆஃப்ரின் வீடானோ இல்லடி, நல்லாதான் இருக்கா. இதில் மட்டும் இது வந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். அடியம் எப்படி ஒரு மாறிப்பட்ட ஒரு ரெட்டு. அடிக்க நேரம்லாம் நவுண்டு போயிடுறான். அடிக்க இல்லை, நான் அடிக்க மாதிரிலாம் அவன் என்ன அடிக்கானே. எப்படி நம்ம டீம்மேட் இருக்கான் முடிச்சிடும். எப்படி தெரியும், நான் அந்த நம்பிக்கையிலே தான் நான் சாவதுக்கு போனேன். தலைவர்களா டைவை செஞ்சு ஏடபிள்யூ எடுங்க. M10லாம் இப்படிலாம் எடுக்காதீங்களே. எமௌண்ட் இல்லை, இவன் யார்? இவன் எனக்கு மேலே ப்ரோவாக இருப்பான் போலே. ஓ இது லைட்டா? இன்னும் நவுராம மட்டும் இருந்தானா? நீ தயவு செஞ்சு நீ இப்படி மட்டும் நவுராம இருக்கு. இல்லை இவன் யாருல ப்ரோவா இருக்கானு ஆனா பார்த்தேன். தலைவன் எமௌண்ட்டை பார்த்தீங்களா? நான் அப்பவுமே அதான் நினச்சேன். சரி தப்பிச்சிட்டானே. ஒரு மாதிரி மட்டும் ஒரு 8 போனது. என் கையில் வச்சுருக்க வாட்ச் வேறு அதுக்கு மேலே அடக்கு. இல்லையா அடிக்க நேரம்லாம் நவுண்டு போகாதீங்க. நான் வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு மேலே கேவலமாகிடும். நீ நவுறாமல் மட்டும் ரெடி. அதான் நினச்சேன், நான் எப்படியும் செத்துருன்ட்டு எனக்கு தெரியும். அப்போன்னு எனக்கு இவன் இருக்க வரைக்கும் பயம் கிடையாது. ஏன்னா தலைவன் வந்து ஒரு மாதிரிப்பட்ட ஒரு அடிலாம் அடிக்கான். இப்போ இவனுக்கே ஒரு மாதிரிப்பட்ட ஒரு அடி உள்ள போகுது. போடு போடு போடு, அவ்வளோதான். சரி நினச்சோம்ல. ஆனால் இவன் எமௌண்ட் போடலையே. 2க்கு 2 வந்திருக்கு. என்ன எடுக்க போகிறானா? M599. அந்த M590 தான். எனக்கு அந்த கன்னை வச்சு விளையாடே தெரியாதுடே. நான் எப்படிடே அப்புறம் அந்த கன்னை வச்சு விளையாடுவேன்? இது நல்லாவும் அடிக்காது இந்த கன்னை வச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ரவுண்டாக தோத்துடலாம்னு நினைக்கிறேன். எப்படிடே அடிக்க முடியும்? எனக்கு இந்த கன்னை வச்சு அடிக்கவும் தெரியாது. எப்படி ஒண்டா புழுனும் தெரியாது. நினச்சோம்ல அப்போமே நான் செத்துருண்டு. இந்த கன்னை வச்சு எனக்கு அடிக்கவே தெரியாது. அதனால தான் நான் கேம்லேயுமே இந்த கன்னை எடுக்க மாட்டேன். போடு, அவ்வளோ எனக்கு தெரியும்ல அப்போமே அடிச்சிருவான்ட்டு. டபுள் ஹெக்டார் எமௌண்ட்டு போடு, அவ்வளோதான். அந்த 2 ரவுண்டை நான் விட்டுருவோம்ல. அடுத்த ரவுண்டு பாரு. MP40 கோபுரம். MP40 மட்டும் எடுது. அதோட அவன் கதை காலம்ல அப்படி தூக்குறது எல்லாம் மண்டைக்கு தான் ஆகும். சரி நம்ம அவனை மட்டும் அடிச்சுடுவோம். இந்த கண்ணு லாங் ரேஞ்சுக்கெலாம் நல்லா அடிக்குது. நான் செத்துறேன். நான் செத்துறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் செத்துறேன். இப்போ என் டீம்மேட் வந்து கதற போகிறான். என்னெல்லாம் மூவ்மெண்ட்டு கொடுக்கும். நான் போடுற மூவ்மெண்ட்டை பார்க்குறீங்களே, அடிச்சிடவே மாட்டலை. அதுங்க இப்படிலாம் உட்காரலாம் கூடாது. இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும்ல. நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் செதவி போயிடுவேன். தலைவரை இப்போ என் கதையை நீ முடிச்சிரு.
முடிச்சிரு. நான் வேணாம் தான் முடிச்சிரு 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 முடிச்சிருடே. நீ முடிடே. டே நீ முடியல. அட்ல நீ அட்ல. அடி 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 அடிடே. நீ அடித்தாதான் உண்டு. நீ ஃப்ரெண்டெல்லாம் ஆகிறான். இந்த ஃப்ரெண்டெல்லாம் நம்ம விட முடியாத. ஐயோ இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டை ஏம்ல நீங்கள் ஆவறீங்க? இது தப்புலா. இது மிக கொடூரமான தப்பு. இந்த மாதிரி தப்புக்கெலாம் நான் இது கொடுக்குறதே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. நீ இப்போ வா பார்ப்போம். அவன் அமௌண்ட் போட்டது கூட பரவாயில்ல, எனக்கு என்னையே அடிச்சுட்டு ஃபிஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டான். நீ வாழ. நீ வேற பிஎன்டிலாம் இத்தனைக்கும் மட்டன் தான் இருக்கான்ட்டீங்க. ஐயோ எப்படில நீ இந்த ஒரு ரவுண்டு மட்டும் அடி காணண்டே. நீ இந்த ஒரு ரவுண்டு மட்டும் அடி, அதுக்கடுத்த பார்த்துக்கலாம். எப்படி அவனால் முடியாது எனக்கே தெரியும். ஏன்னா இது ஹெட்டுக்கே விடாது. போடு அவ்வளோதான்ல. வெறியில போடு அவ்வளோதான். இவன் தான் அவ்வளோதான். இல்லை அவன் கதையை இன்னும் நீ முடிக்கல. எலிமினேட்டு போடு அவ்வளோதான்ல. இவன் தான். நானும் அப்போவுமே அவன் முடிக்க தான் நினச்சேன். ஆனால் இவன் முடிக்க பண்ணச்சே. நீ தான் என் பிளேயரு. உன்னை மாதிரி கூட்டிகிட்டு போனால் காணோம். சரி 60 போச்சே. தப்பாக ஆகிட்டேன். எலிமினேட்டா? யார் எலிமினேட்டு? ஓ அந்தால எமோட்டா எனக்கே வா. ஓ தூர ஆள் அப்படி நம்மளுக்கே எமோட்டாம்லா. நான் இப்போ டபுள் ஷாட் கன் எடுக்கலாம். ஆனால் இந்த ரவுண்டு அடிக்காமல் போயிட்டுனா வடையாக போயிடும். இல்லை ஷோ ரெண்டும் வேறு கன்லாம் எடுத்திருக்கேன். இப்போ அவன் ஆஃப்லைன் இருப்பானே. இல்லை தெரியாமல் இவன்ட்டு மாட்டிக்கிட்டேனே. நம்ம பயப்படவே கூடாது. ஆனால் இந்த மாதிரி இந்த கண்ணெலாம் கொண்டு வந்தோன்னா ஓ சாவுல அவ்வளோதான். டெரில்லண்ணா. இல்லைண்ணா 5 கிலோ போடு. நான் அவன் தான் ஃபஸ்ட்டு வரான்னு நினச்சேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரில். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த பூயா பாஸில் அப்டேட் பண்ணலாமா? ஓ ஓகே 90வது லெவல்லே அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். கரெக்டாக 90வது லெவலு. எப்படியுமே நான் இதை எடுத்துருவேன். 90வது லெவல் தானே, அவ்வளோதான், முடிச்சு விட்றலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோட சொல்ல மறந்துட்டேன். நான் இது நம்ம அது பேர் எதுன்னு சொல்லுவாங்களே, எப்படி சொல்ல, அந்த லைவ் வர போகிறேன். அதுவும் நம்ம ஃப்ரீ ஃபயரில். எந்த லைவ்னால் நம்ம இது ஃப்ரீ ஃபயரும் உண்டு, அப்புறம் கமலா கேமு, அதுக்கடுத்த இது நம்ம கிராணி கேமு. இது 3த்தில் நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதுதான் நான் விளையாட போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாய்.